நமஸ்காரம். ஒரு சுவையான அனுபவம். ஒரு சிறுவனுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டி வந்தது. நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களான்னு கேட்க சரி என்று ஒத்துக்கொண்டேன். பொதுவாக இப்போதெல்லாம் 5 வயதுக்கு மேற்பட்டுத்தான் எழுத படிக்கவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதிலும் ஒரு விதிவிலக்கு உள்ளது, சொல்லுகிறேன். சரி, கற்றுக் கொடுப்போம். நிறைய சின்ன சின்னதாக இங்கிலீஷ் புஸ்தகங்கள், கதை புஸ்தகங்கள் வாங்கி வைத்திருந்தார்கள். இது எழுத்து கூட்டி கூட்டி படிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவனுக்கு ABCD தெரியும் என்று சொல்லினர். பரவாயில்லையே, ABCD தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப வேகமாக சொன்னான், எழுதினான். அது தெரிந்து விட்டது. சும்மா இல்லாமல் ஆனா அவனா தெரியுமான்னு கேட்டேன். இல்லை, தெரியாது, இன்னும் கற்றுக் கொடுக்கவில்லை. பெற்றோரும் சொல்லிவிட்டார்கள், குழந்தையும் சொன்னது. சரி, பரவாயில்லை, இங்கிலீஷ் தான் தெரியும். ஸ்கூலுக்கு போனால் அவர்களும் இங்கிலீஷில் தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். முதலிலேயே 1 2 3 4 20 வரைக்கும் சொல்லுவான். அதே மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், டிசம்பர் வரைக்கும் சொல்ல தெரியும். இப்படி ஒவ்வொன்றாக இங்கிலீஷ் விஷயமாகவே சொல்லி வந்தார்கள். அதற்குரிய நிறைய தொட்டு தொட்டு பார்க்கும் புத்தகம், படம் போடும் புத்தகம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிற புத்தகம், ஃப்ரூட்ஸ் எழுதுற புத்தகம், வண்டிகள், ஏரோப்ளேன், ஷிப், போட், இது போலெல்லாம் படங்கள்லாம் போட்ட புத்தகம், இப்படி பலதும் வாங்கி வைத்திருந்தார்கள். அதனால் இங்கிலீஷ் தெரிவது இன்னும் சீக்கிரமே நடந்தது. இப்போது பரவாயில்லை, 5 வயது ஆகிவிட்டது. 1 2 3 4 ஜனவரி, பிப்ரவரியோ 3.5 வயசுக்கே சொல்லுவான் என்றும் சொன்னார்கள். எல்லாமே ஆங்கில ஓரியன்டேஷன்லயே இருந்தது. ஏன்னு விசாரித்தேன். ஸ்கூலுக்கு போனால் அதைத்தான் கேட்கிறார்கள். இங்கு வந்த பிற்பாடு எல்லாரும் இங்கிலீஷில் பேசித்தான் பழக வேண்டும், எல்லா பிள்ளைகளும் அப்படித்தானே பேசுகிறார்கள் என்றும் சொன்னார்கள். சமுதாயத்தில் எதிர்பார்ப்பு, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்தல், புத்தகங்கள் அவைலபிலிட்டி, எப்படியெல்லாம் கத்துக் கொடுக்கலாமோ அப்படியெல்லாம் செய்வதற்கு புத்தகங்கள், ரைம்ஸ், பொம்மைகளை தொட்டாலே இங்கிலீஷில் தான் பேசுகிறது. இப்படி எல்லாமே இங்கிலீஷ் ஓரியன்டேஷனாகவே இருந்தன. சரி, தமிழ் கற்றுக் கொடுக்கட்டுமா, ஆனா அவனா நான் சொல்லிக் கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். இல்லை, அது கஷ்டம், அது இன்னும் 1 வயசு 1.5 வயசு போகட்டும், இப்போதைக்கு இங்கிலீஷ்லேயே நல்ல ஞானம் வரட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். சரி அப்படின்னு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரிந்ததே குறைவு. என் புத்திக்கு ஏத்தா போலே அந்த பிள்ளையும் கொஞ்ச நேரம் கழித்து நான் என்ன கத்துக் கொடுத்தாலும் ஒரு சொல் அடுத்த சொல்லோடு ஒத்து போகவில்லை. பியூட்டி புட்டுன்னு சொன்னால், பியூட்டி பட்டுன்னு சொன்னால், சியூட்டி கட்டுன்னு சொன்னால் இதெல்லாம் ஒன்னாக வருகிறது. நான் இப்போது சொல்ல வேண்டாம், இங்கிலீஷில் எதெல்லாம் எப்படி மாறி இருக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். THEIR தேர்னு படித்தேன், THERE தேர்னு படித்தேன். சின்ன குழந்தைக்கு இந்த தேருக்கும் அந்த தேருக்கும் வித்தியாசம் தெரியுமா? என்ன ஒரே மாதிரி சொல்லுகிறீர்களே, எழுத்து வேறாக இருக்கிறதேன்னு கேட்க ஆரம்பித்து விட்டது. அப்போதான் யோசித்து பார்த்தேன், நாமும் சின்ன வயசில் படித்திருந்தாலும் இதே போல ஒரே ஸ்பெல்லிங்குக்கு வெவ்வேறு ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும் என்ற கஷ்டம் படித்த காலத்தில் தமிழிலோ சம்ஸ்கிருதத்திலோ பார்த்ததில்லை.
எல்லா சொற்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்ன எழுத்து இன்ன வரிசையில் வருமானால் அந்த புரொனன்சியேஷன் ஒன்றாகத்தான் இருக்கும். அது எப்படி மாறும்? அதானே இந்த மொழிக்கே இருக்கிற பெருமை. இவ்வளவு பெருமை இருக்கிறது. இந்த குழந்தைக்கு தாய்மொழியே தமிழ் தான். ஆனால் எதனால் எல்லாம் சுத்தி சுத்தி இங்கிலீஷிலே இருக்கிறது? அது விடையே புரியவில்லை. தாய்மொழி தமிழ் என்றால் அப்ப முதலில் ஆனாவன்னா தானே சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். எந்த வீட்டில் இது நடக்கிறது? ரொம்ப குறைவு. பலரும் பின்னர் தமிழ் கற்றுக் கொடுக்கிறார்கள், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அது தொடங்குவதில்லை. அது அப்படி 1 2 3 4 ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே இதில் தான் ஆரம்பிக்கிறது. இப்படியே சென்று கொண்டிருந்தால் தமிழ் என்ன ஆகும்? நாளைக்கு இந்த இங்கிலீஷ் நன்னாக வந்து விட்டது, ஸ்கூலுக்கும் போயாகி விட்டது, தமிழுக்கு அவ்வளவாக அவசியமே எனக்கு புரியவில்லை, ஆகவே நான் கற்கவில்லைன்னு முடித்து விட்டால் இன் ஆல் பாசிபிலிட்டி நடக்கும். இந்த விஷயத்தை நினைத்த போதுதான் பகீர் என்று இருந்தது. இதுல இந்த குழந்தையினுடைய முடிவு ஏதாவது இருக்கிறதா? நாம நினைத்துக் கொண்டது தமிழ் கடினம் வராது. அந்த குழந்தையின் கோணத்திலிருந்து பார்த்தால் அதுக்கு ஆங்கில வார்த்தையும் தெரியாது, எழுத்தும் தெரியாது, தமிழ் எழுத்தும் தெரியாது. இத்தனைக்கு நாம் வீட்டில் ஒன்றும் இங்கிலீஷ் பேசிக் கொண்டிருக்கவில்லை. பேசுவது தமிழ் தாய்மொழி. பேசும் பாஷையை எழுதி கற்றுக் கொடுக்காமல் பேசாத பாஷையை முதலில் கற்றுக் கொடுக்கிறோமே, அந்த லாங்குவேஜ் தான் முதலில் வர வேண்டுமா என்றால் அந்த அளவுக்கு வீட்டுக்கு வீடு, உள்ளத்துக்கு உள்ளம், நகக்கணு வரை ஆங்கிலம் உள்ளே பாய்ந்துள்ளது. நான் ஆங்கிலத்துக்கு விரோதி இல்லை, தாராளமாக படிக்கலாம். ஆனால் தாய்மொழியை விட்டு கொடுத்தா இங்கிலீஷ்ல எக்கனாமிக்ஸ் படியுங்கள், பிசிக்ஸ் படியுங்கள், கெமிஸ்ட்ரி படியுங்கள், எத்தையோ படியுங்கள். தமிழ் என்பது முதல். அதை எதனால் அந்த எழுத்திலிருந்து தொடங்கக்கூடாது? அதற்கென்று புத்தகங்கள் வரக்கூடாது, பொம்மைகள் எல்லாம் அதில் ஏன் பாடக்கூடாது? இதெல்லாம் நடக்கிறது, ஆனா லேட்டர் ஸ்டேஜில் தான் நடக்கிறது. அதற்குள் இன்ட்ரெஸ்ட் போய்விடலாம். அதைத்தான் ஜாகிரதைப்படுத்த விரும்புகிறேன். அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இதை ஒவ்வொருத்தருமே பெற்றோர் தான் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்து இது போகும் பாதை சரிதானா, நாம் கொஞ்சம் திருத்திக் கொள்ள முடியுமா, எப்படி சாத்தியம்னு சிந்திக்கவும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.